மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சாரதா வந்து வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதுக்காக திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இதை வந்து விஜய் வந்து மாடியிலேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இதை தடுக்கலாம், காவேரி வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி விஜயை வந்து காவேரி கிட்ட பேசக்கூட விடாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. குமரன் பார்த்தீங்க அப்படின்னா விஜயை வந்து தடுத்துட்டு உள்ளே விடலை. இந்த மாதிரி காவேரியை வந்து உள்ளே போக சொல்லிடுறாங்க. காவேரி வந்து உள்ளே தான் இருக்காங்க. உள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைன்னு நினச்சி காவேரி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரனுக்கும் விஜய்க்கும் வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனையாக அடிதடி சண்டை மாதிரி ஆயிடுச்சு. நிவின் கூட எவ்வளோ தடுத்துமே அவங்க ரெண்டு பேருமே சமாதானமே ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து என் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளவோ போராடியுமே காவேரியை பார்க்க பார்த்தீங்கன்னா குமரன் வந்து அலோ பண்ணவே இல்லை. சாரதா வந்து இங்கே எதுக்கு தேவையில்லாமல் வந்து சத்தம் போட்டுட்ருக்கீங்க, என்ன ரவுடித்தனம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை அவங்கள வந்து கேவலமாக பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து ரொம்ப சண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் வந்து காவேரியை வந்து கையை பிடிச்சி வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவாங்க. உடனே எல்லாருமே வந்து பதறி அடித்து விடு அவ கையை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விஜயை வந்து எல்லாமே தடுப்பாங்க. விஜய்கிட்ட காவேரி கையை பிரித்து காவேரியை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவார். நீ சொல்லு காவேரி, நான் எப்படி உன்கிட்ட நடந்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியாதா காவேரி? இத்தனை பேர் வந்து சொல்கிறாங்க, என்னை நம்பலை அப்படின்னா நீயுமா? உன் கூட நான் எப்படி பழகினேன், நம்ம போட்டுறது கான்ட்ராக்டர் இருந்தாலும் நான் உன்கிட்ட அந்த மாதிரியா நடந்துக்கிட்டேன், நான் உன்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புரியவே காவேரி, வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளவோ கெஞ்சுறாரு. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அழுதுகிட்டே தான் நிற்கிறாங்க. இந்த நேரம்னு பார்த்து இங்கே நடந்த சண்டை எல்லாமே வெண்ணிலா ரூம் வரைக்கும் கேட்டிருக்கு. அதனால வெண்ணிலா வந்து அந்த சத்தத்தை கேட்டுட்டு வேகமாக ஓடி வந்து ஜன்னலில் பார்க்குறாங்க. அப்போ வந்து விஜயை எல்லாம் திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெண்ணிலா வந்து ஷாக் ஆகி திரும்ப வந்து விஜயை பார்க்கறதுக்காக வேகமாக காவேரி வீடு வரைக்கும் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து அந்த சண்டையிலேருந்து காப்பாற்றுற மாதிரி வெண்ணிலா வந்து விஜய் கையை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. விஜயும் ஷாக் ஆயிடுவார். வெண்ணிலா வந்து வந்தோடனே விஜய் ஒன்றுமே புரியாத மாதிரி நிற்பார். என்ன வெண்ணிலா அப்படி திடீர்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒன்றுமே புரியாத மாதிரி நிற்பார். இந்த நேரம் பார்த்தா காவேரி என்ன நினைப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்துட்டு பயத்திலே அமைதியாக இருப்பார். ஆனால் இந்த அமைதியை பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் எல்லாருமே தப்பாக எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி பாருங்கள், அவங்க பழைய காதலி வந்தோடனே அவர் எவ்வளோ அமைதியாகிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து திட்டுவாங்க. இவ்வளோ நேரம் அப்படி என்னமோ கத்திட்டு இருந்தீங்க, இப்போ என்னமோ உங்கள் பழைய காதலி வந்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே அமைதியாகிட்டீங்க, உங்களுக்கு விஜய் வேணும் காவேரி வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபேமிலி எல்லாமே விஜய் வந்து ரொம்பவே கேவலமாக பேசினாங்க. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு காவேரிக்காக விஜய் வந்து அங்கே நின்றுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் காவேரியை வந்து கூட்டிகிட்டு எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து விஜய் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். கரெக்டாக டைம் பார்த்து என்னை பழி வாங்கிட்டல நிவினா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவினை பார்த்து கேட்பார். அதுக்கு நிவின் சொல்லுவார், நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, யமுனா வந்து இந்த மாதிரி என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசினா, என்னையும் காவேரியும் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பாக பேசினா, அதனால தான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்துருச்சு. நான் ஒன்று வேணும்னு இந்த விஷயத்த சொல்லவும் இல்லை, உன்னை பழி வாங்கணும் அப்படின்னும் உனக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதுக்கு வந்து விஜய் வந்து கேட்குறாரு, சரி இந்த விஷயத்த சொன்ன நீ அதுக்கப்புறம் நான் காவேரியை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த விஷயத்த நீ யமுனா கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து நிவின் சொல்கிறாரு, இல்லை அப்போ என் கேரக்டரை தப்பாக பேசினா எனக்கு ஃபுல்லாக அது மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு, இதை வந்து நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லுவார். இதெல்லாம் கேட்டு கோவமாயி விஜய் வந்து எல்லாரும் சேர்ந்து என்னை இது பண்ணுறீங்களே, நான் பார்த்துக்கிறேன், காவேரி கூட எப்படி சேரணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் விஜய் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வெண்ணிலா வந்து விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லுவாங்க. அப்போ வந்து விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட ஹார்ஷாக நடந்துக்குவார். கையை விடு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்தி கையை உதறி விட்டுருவார். வெண்ணிலா பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன், இவ்வளோ நாள் எங்கே போச்சு இந்த பாசம், நான் உன் மேலே உயிராக இருந்தேன்ல, உன்னையே நினச்சிட்டு இருந்தேன்ல, அப்போ எங்கே போனேன், இப்போ வந்துட்டு விஜய் விஜய்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, உன்னை பழைய வெண்ணிலாவை என்னால் கொஞ்சம் கூட பார்க்க முடியல வெண்ணிலா, ஏன்னா எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால காவேரி, அவள் தான் என் பொண்டாட்டி, அதனால் மைண்டில் ஏற்றிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அதை கேட்டோடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நர்ஸும் வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பார்த்துட்டு பாவண்டா
என்னடா அந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, அந்த பொண்ணு வாழ்க்கையில் கடவுள் ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து பாவப்படுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இன்னொரு சைடு வந்து கோவமாக வந்து ரூமுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு விஜய் வந்து கீழே வந்து தாத்தா கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாரு. இல்லை, காவேரி வந்து ஏற்கனவே வந்து என் கூட இல்லை, அப்படி இருக்கும்போது வெண்ணிலா இருக்கும்போது இன்னும் வந்து எனக்கு பிரச்சனை தான். வெண்ணிலா அங்கே இருக்க வரைக்கும் பிரச்சனை வந்து பெருசாக தான் ஆகுமே, வந்து இது முடியவே முடியாது. வெண்ணிலாவே அவங்க ஒரு காரணமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நான் அட்மிட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, டாக்டர் வந்து இனிமேல் என்ன சொன்னாலும் நான் வந்து அது காதில் வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் வெண்ணிலா வந்து அட்மிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா காவேரி பேகை தூக்கிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வரதை பார்த்துட்டு காவேரி பேகை வேறு தூக்கிட்டு உள்ளே வராங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு காவேரி வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வாழ வரா, என் கூட இனிமேல் நிரந்தரமாக இங்கேயே இருந்து வாழ்கிறதுக்காக தான் காவேரி பேகை தூக்கிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆசையாக நினச்சிட்டு காவேரி பக்கத்தில் வருவார். ஆனால் காவேரி விஜய்க்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி நான் சாவியை கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சாவியை நீட்டுவாங்க. இதை கேட்டோன்னே விஜய்க்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் விஜய் வந்து நீ கூட எனக்கு புரிஞ்சுக்கல காவேரி, வந்து சாவியை கொடுத்துட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பற்றி கேட்பாரு. நான் இப்போ தான் உனக்காக நான் வெண்ணிலா கூட முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டு வரேன், ஆனால் நீ என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை பற்றி கேட்குறாரு. உன் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் தான் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படின்னா நீயும் தான் இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சமாவது எனக்கு புரியுதா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம போட்டது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். ஆனால் அதுக்கப்புறம் நான் உன்னை எப்படியெல்லாம் நடத்தினேன், உன்னை எப்படி பார்த்துக்கிட்டேன், உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும்தானே தெரியும். நீ சொன்னால் தானே உன் ஃபேமிலிக்கு புரிஞ்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீயே அமைதியாக இருந்த அப்படின்னா அவங்களாம் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பற்றி கேட்பாரு. காவேரி இது எதுக்குமே பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரிக்கு எவ்வளோ தூரம் புரிய வச்சாலுமே அவங்க அமைதியாக அழுதுகிட்டே தான் நிற்பாங்க. தாத்தா வந்து காவேரி கிட்ட என்ன காவேரி இன்னுமா விஜய் நீ புரிஞ்சுக்கல, நீ இந்த மாதிரி பண்ணலாமாம்மா, எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக முடிவெடுக்கிற நீயே இந்த மாதிரி பண்ணலாமா, விஜயை பற்றி எல்லாமே உனக்கு தெரிஞ்சுமே ஏன் அமைதியாக இருக்க, உன் ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் வாயை திறந்து பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து காவேரியை பற்றி கேட்குறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காவேரி கிட்ட காமிக்கிறாரு. இந்த டாக்குமெண்ட்ஸை படித்தாது என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரியும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து படிக்கிறாங்க. அப்போ தான் வந்து காவேரிக்கு புரியுது விஜய் வந்து அவர் ஆஃபீஸ்லேருந்து 50% ஷேரை காவேரி பேரில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து எம்டியாக வேற ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம் காவேரிக்கு அப்போ தான் புரிய வருது. இப்போ தான் காவேரி வந்து விஜயை பற்றி ஃபுல்லாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம டிவோர்ஸ்க்காக தான் சைன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கோம், ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு எல்லா விஷயமும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்தீங்கன்னா கையில் இருந்த பேகு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு அழுதுகிட்டே வேகமாக போய் விஜயை வந்து ஹக் பண்ணிப்பாங்க. விஜயை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துலேயுமே அழுதுகிட்டு காவேரியை வந்து ஹக் பண்ணிப்பாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிலாம் காவேரி என்ன இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வருவாங்க. விஜயும் காவேரியும் ஹக் பண்ணிக்கிறத பார்த்துட்டு எல்லாமே ஷாக் ஆயிடுவாங்க. எல்லாரும் பதறி போய் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இது எல்லாத்தையும் மீறியுமே காவேரியோட ஃபேமிலி வந்து காவேரி விஜய்கிட்டேருந்து பிரிப்பாங்களா, அப்படி வந்து அவங்க பிரிக்க நினச்சாலும் காவேரி வந்து விஜயை புரிஞ்சுக்கிட்டு விஜய் கூட இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து இனி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.